நான் நேசிக்கிறேன் தமிழ் மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வசந்த் பேசுகிறேன். ஒவ்வொரு நாளும் இன்ட்ரெஸ்டிங்கான சில விஷயங்கள் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மென்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா, நம்ம மாதிரி ஆண்கள் ஃபேஸ் நல்ல பிரைட்னஸாக இருக்கணும் அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா க்ரீம்லாம் யூஸ் பண்ணுவாங்க. சரி, அந்த மாதிரி க்ரீம்லாம் யூஸ் பண்ணும்போது நல்ல ஒர்த்தபிளா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒர்த்தபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்படி இருந்தும் கூட இயற்கையான முறையில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸ் அழகாக இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணணும் அப்படின்றாங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுத் கொரியன் பாய்ஸ் தான். சவுத் கொரியா நாட்டில் பார்த்தீங்கன்னா ஆண்கள் எல்லாருமே அந்த அளவுக்கு ரொம்ப அழகா இருப்பாங்கன்னே கூட சொல்லலாம். கேர்ள்ஸே தோத்து போயிடுவாங்க. ஏன்னா உலகத்துல அதிகமா ஆண்கள் அழகா இருக்கிற ஒரு நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்கள் மட்டும் சவுத் கொரியா நாடு தான். பெண்கள் என்ன மேக்கப் போடுறாங்களோ அதுக்கு ஈக்குவலா பார்த்தீங்கன்னா ஆண்கள் மேக்கப் போடுவாங்க அப்படின்னு கூட சொல்றாங்க. அப்படி என்ன அவங்க பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெகுலரா பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டே இருப்பாங்களாம். அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 டவல் வச்சிருப்பாங்களாம். அவங்க குளிக்கிறது முடிச்ச உடனே துடைக்கிறதுக்கு ஒரு டவல், நார்மலா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு துடைக்கிறதுக்கு ஒரு டவல். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேஸ் எப்பவுமே பார்த்தீங்கன்னா அழகை மெயின்டைன் பண்ணிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. பல ஃபேஸ் கிரீம்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்னு. இதெல்லாம் தவிர்த்துட்டு ஒரு சில பிராக்டிஸ் அவங்க பண்றாங்க. அதுல முக்கியமான இந்த ஒரு பிராக்டிஸ் தான் பார்த்தீங்கன்னா அவங்க ரெகுலரா பண்றாங்களாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம பார்த்தீங்கன்னா இப்போ நார்மல் பாடியாக இருக்கிற ஒருத்தன் பார்த்தீங்கன்னா ஜிம்முக்கு போனால் அவன் எக்ஸசைஸ் பண்ணி நார்மலான உடம்பு பார்த்தீங்கன்னா ஸ்டைலிஷான ஒரு ஜிம் உடம்பா மாறுது. நல்ல மசில்ஸு எல்லாமே அவனுக்கு நல்ல ஷோல்டர் எல்லாமே கிடைக்குது. நல்ல ஒரு செக்ஸியான ஒரு பாடி கிடைக்குதுன்னே கூட சொல்லலாம். கேர்ள்ஸை இம்ப்ரெஸ் ஆகிற மாதிரி அந்த அளவுக்கு க்ரோத்தான ஒரு பாடி. ஆனால் பட் நம்ம ஃபேஸுக்கு என்ன மாதிரி ஒரு எக்ஸசைஸ் கொடுக்குறது அப்படின்ட்டு தெரில. ஃபேஸில் பார்த்தீங்கன்னா நல்ல சதைகள் ரத்த நாளங்கள் அதிகமாக இருக்குன்றாங்க. அதை நம்ம ஆக்டிவேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நல்ல பிரைட்னஸ் கிடைக்கும். முகத்தில் இருக்கிற அந்த தசைகள் சுருங்கி விரிக்கணும் அப்படின்றாங்க. சுருங்கி விரிகிறதுனால முகத்துக்கு அதிக ரத்த ஓட்டம் பாயணும். ரத்த ஓட்டம் பாஞ்சாலே போதுங்க. நம்ம ரொம்ப மேக்கப்லாம் போட தேவையில்லை. அந்த ரத்த ஓட்டம் அதிகமாக பாஞ்சாலே போதும். நம்ம ஃபேஸ் நல்ல பிரைட்னஸாக இருக்கும். அது போக நம்ம நார்மலாக கொஞ்சம் மேக்கப் போட்டாலே போதும், ரொம்ப ஹேண்ட்ஸமாக தெரியும்னு கூட சொல்லலாம். அவங்க ரெகுலராக என்ன ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுத் கொரியன் பாய்ஸு காலையில் ஒரு வாட்டி நைட்டு ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அவங்க கன்னத்தில் அவங்களே அரைஞ்சிப்பாங்களாம். தொடர்ந்து 50 வாட்டி தினமும் பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு வாட்டி நைட்டு ஒரு வாட்டி இப்படி அரைஞ்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி தொடர்ந்து இப்படி அரைஞ்சிட்டே இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முகத்தில் இருக்கிற அந்த ரத்த நாளங்கள் தசைகள் எல்லாமே சுருங்கி விரியுமா. அப்படி சுருங்கி விரியும் போது பார்த்தீங்கன்னா ரத்த ஓட்டம் அதிகமாக பாயறனால அவங்க ஃபேஸ் நல்ல பிரைட்னஸாக இருக்குது அப்படின்றாங்க. இது ரெகுலராக நிறைய பேர் ஃபாலோ பண்ணி ஒர்த்தபிள் அப்படின்னு எல்லா நாட்டிலையுமே சொல்கிறாங்க. ஏன்னா சவுத் கொரியன் பாய்ஸோட அழகு அப்படி. நீங்களும் அவங்கள மாதிரி சவுத் கொரியா பாய்ஸ் மாதிரி அழகாக ஹேண்ட்ஸமாக இருக்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா இந்த ஒரு எக்ஸசைஸை தினமும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஏன்னா இது ஒர்த்தபிளாக இருக்குது அப்படின்றாங்க. தொடர்ந்து நீங்கள் இது ப்ராக்டிஸ் பண்ண ஒரு 1 மந்த்துக்குள்ளே உங்களோட ஃபேஸ் நல்ல பிரைட்டாக இருக்கும் அப்படின்றாங்க. எந்த அளவுக்கு முகத்தில் ரத்த ஓட்டம் பாயுதோ அந்த அளவுக்கு ஃபேஸ் நல்ல பிரைட்டாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்குன்றாங்க. ஸோ ட்ரை பண்ணிட்டு உங்கள் ரிசல்ட் சொல்லுங்கள். இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்னு சொல்லுங்கள். உண்மையிலேயே இது ஒர்த்தபிளாக இருந்தால் சொல்லுங்கள். இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான சில விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம சேனலில் என்ன மாதிரி வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கோம் அப்படின்றத பிளேலிஸ்ட் லிங்க் ப்ராப்பராக கொடுத்துருக்கேன். ஸோ பிளேலிஸ்ட்டை ஒரு வாட்டி செக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் போய். உண்மையிலேயே இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. நன்றி.